ஹாய் மக்களே, இப்போ நான் ஒரு அழகான இடத்திற்கு தாங்க போயிட்டுருக்கேன். கேட்டதாட்ட பாருங்கள், கடவுள்களை ரொம்ப ரொம்ப அமைதியான இடத்துல இப்படியும் கடவுள்கள் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆச்சரியப்படுவோம். அதுவும் என்ன சாமியை பார்க்க போகிறோன்னா, கிட்டத்தட்ட ஆஞ்சநேயர் சாமியை தாங்க பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பிரம்மச்சாரி, தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி ஒரு மனுஷனை தான் இப்போ நம்ம போய் நேரில் பார்க்க போகிறோம். பாருங்கள், எங்கே இருக்காருன்னு தெரியுதுங்களா? காடு மலை கடந்து தாங்க அவரை பார்க்க முடியும். அப்படி தான் இங்கே பாருங்கள், பின்னாடி மலை தெரியுதுங்களா? இந்த மலை உச்சியில் நம்ம போய் பார்க்க போகிறதில்ல, மலை உச்சி கீழே தான் இருக்கார். கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப அழகான இடம். நம்ம போகிற இடத்துல நிறைய மக்களும் இருக்கிறாங்க. இடத்த மேலே இருந்து காட்டுறேன், எப்படி இருக்கிற பாருங்க. அதை பாருங்க, கிழிக்குதுங்க. முள்களும் கல்களும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் கிழிச்சிட்ருக்கு. ஆனால் நம்ம ரொம்ப ரொம்ப அழகான இடத்துக்கு தான் போக போகிறோம் மக்களே. வந்துட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள் இடத்துல மக்களே, தெரிஞ்சுங்களா? எவ்வளோ பெரிய ஏரிக்கு அதிபதியாக இருக்கிறாரு இவர். கிட்டத்தட்ட பாருங்கள் மலைகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, மலை உச்சியில். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா, அங்கே பாருங்கள் கோவிலுக்கு போயிட்டுருக்காங்க. நம்மளும் இப்போ அங்கே கோவிலுக்கு தான் போக போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி அவரை பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்திருக்கேன். நல்ல ஒரு அழகான இடம் மக்களே, அழகாக இருக்குது. வாங்க அப்படியே போக சொல்ல ஃபஸ்ட்டு கருட பகவானை பார்த்துட்டு போயிடலாம். தெரியுது இதான் பாருங்க மக்களே, கருட பகவான், நடுவில் லட்சுமி தேவி, ஆஞ்சநேயர் 3 பேரும் லைனாக இருப்பாங்க. சிவபுராணத்தில், விஷ்ணு புராணத்தில் இந்த கதைக்கு ரொம்ப ஒரு அழகான சிற்பமும், இந்த ஏரிக்கு அழகான வரலாறு இருக்குது. இந்த ஏரியில் வந்து நீர் ரொம்பினா அந்த பகவான் கடவுள்கள் ஆஞ்சநேயரை வேண்ட சொல்ல அவர் வந்து இந்த ஏரியில் நீர்களை தடுத்து நிறுத்தினார். மக்களுக்கு தேவையான கொள்ளளவு வெடிச்சிட்டு அடித்த நீரை வெளியே விடுறதுக்கு இந்த ஒரு கதை ஏற்பட்டுச்சு அப்படி சொல்கிறாங்க. அதனால் இந்த ஒரு கதை ரொம்ப அழகாகவும் அற்புதமாக அமைஞ்சிருக்கு மக்களே. கிட்டத்தட்ட பாருங்களேன், நம்ம என்ன நிற்கிறவங்க இந்த இடத்துல ஃபுல்லாகவே தண்ணீர் இருக்கும். தண்ணீர் இருந்து இந்த ஒரு கால்வாய் வழியாக தான் அந்த மேடையிலிருந்து கீழே போகும். மக்களுக்கும் தண்ணியில் அதிகமாக இருக்கும். இப்போ பக்கத்தில் ஒரு மது இருக்குது, அந்த மது வழியாகவும் தண்ணி போகும். அது நிறைய இருக்குது. இது வந்து ஓடை கடைசி இடம். கடைசியில் வந்து இந்த இடத்துல இருந்து தண்ணி மூவ் ஆகி போகும். பாருங்கள் தண்ணியோட ஓசை எப்படி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா சத்தமாக தண்ணியோட ஓசை கேட்குது மக்கள். பாருங்க, கடவுளை நோக்கி நம்ம போக சொல்லி கலைகளும் காற்றுகளும் எப்படி அடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்ல எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், லட்சுமி தேவி அம்மையார் எப்படி உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 தலை நாகத்தோட. ஆனால் மக்கள் பராமரிக்காத விட்டுட்டாங்க. ஏன்னா தண்ணி வந்து சூழ்ந்துடும் இந்த இடத்த. அதனால் இப்போ தண்ணி சூழ்ந்து இப்போ தான் இறங்கியிருக்கு. கொஞ்சம் காலங்களில் இந்த இடத்த சீர் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். காத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடலாம். அப்படியே அந்த பக்கம் போனால் ஆஞ்சநேயர் சாமியை பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி அப்படியே போயிட்டு இந்த ஏரியின் கடல் ஓசையை கேட்டுவிட்டு செல்வோமா மக்களே. எப்பா பாருங்க, கால் வைக்கிற இடம்லாம் தண்ணி வெடியேன்னு சொல்ல, கால் வைக்கிற இடம்லாம் நத்தைகள் குவிகிறதா இருக்கும். எப்பா ஓசை கேட்குதா மக்களே? எப்பா கடல் போல் இருக்குங்க இந்த இடம். பார்க்க சொல்ல ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்களேன், கடலில் நுரை வர சொல்ல நம்ம ஏரியிலேயும் நுரையெல்லாம் வந்திருக்கு. அந்த பக்கம் டேம் பாருங்கள், டேம்லேயும் தண்ணி வந்திருக்கு. நல்லா இருக்குது மக்களே பார்க்கறதுக்கு, ரொம்ப சூப்பராக. சத்தம் கேட்குதுங்களா பாருங்க. குட்டீஸ் தான் நிறைய பேர் இன்றைக்கி சனிக்கிழமை லீவ் விட்டுருக்காங்க. லீவ் விட்ட உடனே அங்கே வந்திருக்காங்க. இந்த பக்கம் கேங்கு போயிருக்காங்க. எல்லாருமே கடவுளை பார்க்க அழகாக வந்துட்டுருக்காங்க. நல்லா இருக்குது மக்களே, எனக்கு ஜாலியாக ப்ரௌடாக இருக்குது. நான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், கடைசியாக நம்ம பார்க்க வந்த தெய்வத்தை பார்க்க வந்தாச்சு மக்களே. ரொம்ப அழகாக ஜாலியாக இருக்குது. இங்கே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். வலை விட்டுருக்காங்க, மீன் பிடிக்க எல்லாமே விட்டுருக்காங்க. நத்தைகள் கொஞ்சம் பார்த்து தான் நடக்கணும். நம்ம காலை செப்பல் கூட போடலை. அதனால் நத்தைகளுக்கு ஏற்கனவே காலை கிழிச்சு ரத்தம் வந்துட்டுருக்கு. இப்போ பார்க்க தான் வந்த மக்களே. இங்கே பாருங்கள், ஊர் எல்லையில் மிகப்பெரிய ஏரியை காவல் காக்கும் சாமி அப்படின்னு சொல்லலாம். இவர் தான் மக்களே எனக்கு துணை. எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, இவரோட துணையோடு தான் நான் அங்கே இங்கேயும் சுற்றிட்டு இருப்பேன். இது வரைக்கும் அந்த ஏரி பக்கம் வந்து எனக்கு எந்த ஒரு கெடுதலும் நடந்ததில்லை. கடவுள்களை இவரை கும்பிட்டுட்டு தான் நான் வீடியோ எடுக்கலாம் போவேன். வீடியோலாம் இங்கே வந்து அதிகமான வியூஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான செயல்களை செஞ்சுட்ருக்கேன்.
என்றைக்கும் துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வாழ்க்கையில் அவரை நம்பி நான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இப்படி நாள் கழிச்சு வந்ததுக்கு போயிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே போகலாம். வாங்க போயிட்டு உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருவோம் அவர்கிட்ட. ஐயா எல்லை காக்கும் சாமியை எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்கோங்க. மக்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். இந்த உலகம் இருக்கும் வரை சந்தோஷமாக வச்சுக்கோங்க கடவுளே. வேறு எதுவும் என்கிட்ட சொல்ல வார்த்தைகள் இல்லை. நீங்கள் தான் எங்களை நல்லபடியாக வச்சுக்கணும், அது மட்டும் போதும் கடவுளே. மக்களே ஒரு வழியாக கடவுளை பார்க்க வந்தாச்சுங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு vlogல நம்ம சந்திக்கலாம்.